வியாபாரம் 2 புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். போன வாரத்தில் ஆரம்பித்தோம். அதோட முன்பகுதியை பார்த்தோம். இப்போ முக்கியமாக கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிற ஆசாவுடைய லைஃப்பை கல்வி பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகும் 16வது அதிகாரம் 1வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்பட்டபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராக எழுந்தீர், ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். இந்த புக் என்ன சொல்றது? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்பட்டபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு 3 வருஷம் சொல்றாரு. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்கள் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் அவர்களை கர்த்தரை சார்ந்து கொண்ட போது அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே அப்படி சொல்லித்தான் விஷயத்தை சொல்றாரு. சொல்லிட்டு தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமை விளங்கப்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் யார் என்னை விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்கிறதுக்கு என் வல்லமை எப்படி காண்பிக்கிறார்கள் கர்த்தரால தெரிவிக்கிறார். நாம கர்த்தாவே கட்டிட்டு இருக்கிறது. கர்த்தர் மனுஷன் தெரிவிட்டு இருக்கிறார். என்னை நம்பருக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், அவனை வச்சு பெரிய காரியங்கள் செய்ய முடியுமே கர்த்தர் தேடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த மனிதனுடைய ஆரம்ப காலத்தில் பார்க்கும்போது 14வது போன வாரத்தில் பார்த்தோம். கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். ஆசா கர்த்தருக்கு நேர்மையாக இருந்தார். அவர் இருந்தப்போ கர்த்தர் பெரிய இளைப்பாறுதல் கொடுத்தார். இளைப்பாறுதல் கொடுத்தனால அவன் வீட்டை கட்டினா, தேசத்தை கட்டினா, பட்டணங்களை கட்டினா அப்படின்னு பார்த்தோம். அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் வைத்த போது அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆயிட்டோம்னா இந்த மண்டையை கொஞ்சம் சூடு பிடிச்சிடும். மண்டையில் ஏதோ கொஞ்சம் வேகமாக இருக்கும். நான் யாரு அப்படிங்கிற காட்டலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அது எப்படி பெற்று இந்த சொல்றாங்க 16வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்றாங்க. நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு போக அந்த எத்தியோப்பியர்லாம் அவங்க கையில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது 15வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ எப்படி போறாங்கன்னா பிரச்சனை வந்திருக்கு, பெரிய சேனை எழுதி வந்திருக்கு. இவன் பெரிய சேனை வச்சிருக்கான், 3 லட்சம் பேர் வச்சிருக்காங்க, அவன் 10 லட்சம் பேர் வர்றாங்க. அவ்வளோ பெரிய சேனையை சந்திக்கிறதுக்கு இவனுக்கு பலன் இல்லை. கர்த்தர் எப்படி போய் நிற்கிறான்னா 16வது அதிகாரத்தில் எப்படி போய் நிற்கிறான்னா 11வது வருஷம் பாருங்க. ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் நட்டவனுக்காகிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை வேணும். உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான எங்கள் கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும். தப்பி தவறி நீங்க எல்லாம் என்ன ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க ஏன் கூட இருக்கீங்க, என்ன யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறது கிடையாது. உண்மை யாரும் ஜெயிச்சிடக்கூடாது. ரொம்ப அருமையான ஒரு ஜெபத்தை பண்றாரு. அந்த தேவனை பற்றி புகழ்ந்தெல்லாம் சொல்றாரு. அவ்வளவு பெரிய கூட்டம். ஆனா 13வது வசனம் சொல்றது, அவனோடு இருக்கிற ஜனங்களுக்கு கேரளா மட்டும் தொடர்ந்து எத்தியோப்பிய திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக முறுங்கி போனார்கள். நம்ம ராமேஷ் சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஜனநாக்கு உங்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமையில பெரிய ராணுவமே கிடையாது. அதாவது வருஷத்துல ஆரம்பத்திலே சொன்னார், மொத்தாது 1000 பேர் 2 பேர் 10,000 பேர் தோற்றுவீங்க. சும்மா கிடையாது. சொல்றான், ஒரே ஒரு மனுஷன் ஒரு விசுவாசமுள்ள ஜெபத்தை எழுதிக்கிற ஆண்டவரே, பலமா இருந்தாலும் சரி பலவீனமா இருந்தாலும் நீ உதவி செய்ய பெரியவர், எனக்கு உதவி செய்யுங்க. உண்மை சார்ந்து உங்களுடைய நாமத்துக்கு சண்டைக்கு வந்திருக்கிறோம். சண்டைக்கு நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ராணுவ வச்சிருக்கேன் தெரியுமா, அப்படி பெரிய பெருசா காட்டுறது வரல. நீங்க யாருன்னு காட்ட வந்திருக்கேன். இந்த வாழ்க்கை என்னது? என் தேவன் யாருன்னு காட்டுற வாழ்க்கை. நம்ம யாருன்னு காட்டுறோம்னு சொன்னா தோத்துருவோம். என் தேவன் யாருன்னு காமிக்கிறோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் முன்னாடி வைங்க. உங்க யுத்தத்துல வெற்றி பெறணுமா கர்த்தரை முன்னாடி வைக்க. கர்த்தரை முன்னாடி வைக்காத ஒரு யுத்தமும் கிடையாது. கர்த்தர் முன்னாடி வைக்கப்படுறதுனா வெற்றியும்
கிடையாது. கர்த்தர் தான் வெற்றியை கொடுக்கிறவர். இங்க மிகுந்த பரிதவிப்பு இருக்கிறான், ஜெபம் பண்றான். தேவன் இந்த ஜெபத்துக்கு பதில் கூட பெரிய ரட்சிப்பை கொடுக்குறாரு. அவ்வளவு பெரிய ரட்சிப்பை பார்த்தான் பாருங்க. 3 லட்சம் பேர் வச்சுக்கிட்டு 10 லட்சம் பேர் புரட்டி அடிச்சிட்டான். எப்படி சொல்றது, திரும்ப அந்த சண்டைக்கு வந்த 10 லட்சம் பேர் கூட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவன் திரும்ப பலம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தருக்கும் 14:13 அவரையும் ஆசாவும் அவரது ஜனங்கள் கேரளா மட்டும் பிறக்கிறார்கள். எத்தியோப்பிய திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேவைக்கு முன்பாக ஒதுங்கி போனார்கள். அதனால சொன்னாரு, இந்த சபைக்கு விரோதமாய் போதுகிறவர்கள் ஒதுங்கி போவார்கள் சொன்னாங்க இல்லையா. உங்களுக்கு விரோதமாய் போராடும் போது போராடுறவங்க ஆகா ஓகோ நான் பெருசாக சாதிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன்னா தெரியும். அதனால நீங்க தோத்துட்டீங்கன்னு கிடையாது. கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் கொடுக்க வெற்றி எப்படி இருக்குன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒதுங்கி போகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒன்றும் இல்லாமல் வாக்கெடுக்கிறக்க கர்த்தர் சார்ந்து கொள்றதா இல்லை. என் கூட எவ்வளோ பெரிய தேவன் இருக்கிறாருன்னு அசல் எனக்கே வரணும். நிறைய சமயத்தில் நமக்கு வழங்குறது இல்லை. கர்த்தருடைய வல்லமையை மற்றவங்க பார்க்கணும். அப்படி ஜெபம் பண்ணி அற்புதங்களை பெற்றான். அற்புதங்களை பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும் வைராக்கியமாக இருந்தான். இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வைராக்கியமாயிட்டான். கர்த்தர் நமக்கு செய்யற ஒவ்வொரு அற்புதங்களும் கர்த்தரிடத்தில் இன்னும் நம்மை வைராக்கியமா இருக்கு நடக்கணும், தூண்டணும். 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி வருகிறான். இதோ பெண்ணின் கோத்திரம் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் ஓதத்திற்கு மேலே அசரியாவின் மேல் பரிசுத்தாவியார் வந்ததுனால அவர் பெரிய ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே யூதா பெண்ணின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். மொத்த லைன் தான். நீங்க கர்த்தர் கூட இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார். நீங்க அவர் தேடினா உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் விட்டீர்களை ஆகில் அவர் உங்களை வெட்டு விடுவார். ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம தேடினா கண்டுபிடிக்கத்தக்க விதத்தில் நம்ம தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை என்ன விதமான நெருக்கமான சவால்கள் மத்தியிலே பயங்களோடு வந்து உட்காந்துருந்தீங்களோட கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை நீங்க நம்பி அவரை தேடினீங்கன்னா கர்த்தரை நம்பி தேடும் போது நிச்சயமாய் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். 14:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வழங்கப்படும்படி அவருக்கு உங்களா தேடிட்டு அவரை நம்புறாள் யாருன்னு, யாருக்கு அவருடைய வல்லமை காமிக்கலான்னு அவர் தேடிட்டு இருக்கார். அவர் தேடிட்டார். நான் அவரை தேடுறது இல்லை. அவர் தான் நம்ம தேடி ரசித்தாரு. அவர் தான் தம்முடைய வல்லமை நமக்கு காண்பிக்கிறதுக்காக என்ன நம்புற ஒரு பிள்ளை வேணும்னு தேடிட்டு இருக்கிறார். யாரும் நம்ம அலட்சியம் நினைச்சது. சின்ன பசங்க பெரிய பிள்ளைகள் தான் சொல்ல முடியாது. சில சமயம் சின்ன பசங்களுக்கு ஒரு விசுவாசம் பெரியவங்களுக்கு கூட இருக்கிறது. அந்த அவங்க வந்து வெளியில காட்டிக்கிறது இல்லை. உள்ளுக்குள்ள கர்த்தர் மேல பெரிய நம்பிக்கை இருப்பாங்க. நம்ம இந்த சூழ்நிலையை பார்த்து அவங்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருப்போம். ஆனால் விசுவாசிக்கிறது தேவனுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு செய்கிற அற்புதங்களை பார்த்தா என்னன்னா ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி என்னமோ போகிற மாதிரி போகிறாங்க வர்றாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஜபத்தெல்லாம் கேட்குறாரு. இவங்க விஷயம் வரும்போது நல்லா செய்கிறாரு. அது எப்படிங்க இவர்கள் மட்டும் செய்கிறாரு. பார்க்கும்போது பண்ணுறதெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஆனால் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக செய்கிறார். ஆச்சரியப்படாதீங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேவனை அவர் நம்புகிறார், விசுவாசிக்கிறோம். அவனுக்கு வாஞ்சோடு காத்திருக்கார். இன்னொரு பக்கம் நீங்க ஜெபிக்கிற ஜெபமும் அவங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப சூழ்நிலை மோசமா இருக்குதா? இப்பயும் பாருங்க. 7ஆம் வசனம் சொல்றாரு, 1:15 நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரிகளுக்கு நீங்க காத்திருக்கிறது பலன் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, காத்திருக்கிறதுக்கு பலன் இருக்கு. வேஸ்டா காத்துல, வேஸ்டா வெயிட் பண்ணிட்டு இல்ல. கர்த்தராவே நீர் இதை செய்வீர்கள் நம்பி உங்களுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்றீங்க. அது வேஸ்டா உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. அற்புதங்கள் நடக்கும்படியாக நீங்க தேடிட்டு இருக்கீங்க. இந்த அற்புதங்களும் அந்த கர்த்தருடைய வார்த்தையில வந்தோடனே, வார்த்தை வந்தவுடனே எல்லா கவனிகளும் வார்த்தை வந்தோடனே ஆசாவும் அவருடைய மொத்த ஜனங்களுக்கும் இருதயங்களை தேவனுக்குமாய் தாழ்த்தினார்கள். தங்கள் கர்த்தரை தேடினா சொன்னால நீங்கள் அவரை தேடினா உங்களுக்கு தென்படுதான். அவரை நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். நீங்க விட்டுட்டீங்கன்னா அவர் விட்டுருவாரு. அப்படி சொல்றாருல்ல.
இவனை முடிவு பண்ணிடுறான். நான் கர்த்தரை தேடுறது முடிவு பண்ணிட்டேன். அவரோட இருக்கிறதுன்னு இப்போ நாம தான் முடிவு பண்ணோம். அவரோட இருக்க போகிறோமா, அவரை தேட போகிறோமா, எப்படி இருக்க போகிறோம்? தேடினார்கள். தேடி தேவனை பற்றிக்கொள்ள ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் பெரிய பயம். 15 பாருங்க, அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவனோட கூட எப்ராயிலும் மனசையிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவங்களோட சஞ்சரிக்கிறவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவங்களோட அதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் வந்தார். கூட்டமாக வந்து கூட சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா உங்களோட கர்த்தர் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாங்கன்னா உங்களை தேடி ஒரு பெரிய கூட்டம் வந்து உங்களை சேர்ந்து பிடிச்சிடும். நீங்க அவனை தேடி போறதில்லை, ஆட்கள் உங்களை தேடி வந்து பிடிச்சிக்கணும். அந்த தேசத்துல இருந்தவங்க எல்லாம் பாருங்க. எப்போ பாருங்க, ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம், 15வது வருஷத்துல 2வது ரிஃபர்மேஷன், ஒரு ரிஃபைன் வருது, ஒரு ரினியூவல் வருது, ஒரு பெரிய எழுப்புதல் வருது, ரிவைவல் வருது. அவருக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க கொள்ளையடிச்சு வந்ததெல்லாம் பலியிட்டு எல்லாம் பண்ணிட்டு 14ஆம் வருஷத்துல மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகளோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். என்ன ஆணையிட்டாங்க? இனிமேல 13ஆம் வருஷம் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ? எல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்களா? வாசிங்களா? 13ஆம் சிறியோர் பெரியோர் 2 நாளாகவும் 15 13 சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் ஒரு பையன் ஒரு வைராக்கியமா நிற்கிறாரு. எப்படி வைராக்கியம்னா, அப்படி இல்லைன்னா நம்ம தேவைகள் இந்த பூமிக்கு பாரம். எப்படி தேவனை தேடாதவன் பூமிக்கு பாரம் அப்படின்னு யோசிக்கிறவனுக்கு அவனுடைய கர்த்தரோட பெரிய வைராக்கியம். எப்படி போடுறாருன்னா, அவன் கொலை செய்யப்பட வேண்டும் சொல்றாரு. அதுக்கு எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க, உடன்படிக்கை செய்தாங்க. நான் அப்படி தேடலன்னா என்ன கொண்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தன்னோட உடன்படிக்கை பண்றாங்க கடவுளோட. யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருடைய அன்பு எப்படி மக்களை சந்திக்கிறது பாருங்க. உள்ளங்களை மாத்துறதுன்னா ஒரு நாள் அவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கர்த்தரால் கொடுக்க முடியும்னா கர்த்தரால் நிச்சயமா கொடுக்க முடியும். அடுத்த பாருங்க, மதா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் கூலியோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தர்கிட்ட ப்ராமிஸ் பண்றதுல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. செத்தா கூட பரவாயில்ல, செத்தாலும் கர்த்தரை தான் தேடுறது, கர்த்தரோட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தங்கள் முழு இதயத்தோடும். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வசனம் ஃபுல்லா என்னது? உன் தேவனாகிய கர்த்தரை எப்படி தேடணும்? உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறாய். ஆல் தட் இஸ் வித் இன் யூ ஹேவ் டு லவ் தி லார்ட். உனக்குள்ள இருக்க எல்லாத்தையும் கொண்டு கர்த்தரை நேசி சொல்றாரு. 1 நாளாகமம் 15:15 இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார். தங்கள் முழு இதயத்தோடும் அணுகிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் அவன் மேல கவனமா இருக்குமா இல்லையா? கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படியே பார்த்தீங்கன்னா, என் மேல நம்பிக்கை வச்சு என்னை தேடுற மேல என் கண்கள் தேடி, என் கண்ணு தேடிட்டு இருக்கு. அவனை தேடிட்டு இருக்கு. தேடி பாருங்க, அவரை தேடினார்கள். பின்னாடி சொல்றது, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு தேடினார் தென்படுவார். தேடினார் அப்படிதான் சொல்றாரு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் 2ஆம் வசனம் 15:2 சொல்றாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இங்க அவங்க சொன்ன வார்த்தை பற்றி கொண்டு அப்படியே ஜெபிக்கிறாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணிருப்பாங்க? உங்களை தேடினா நாங்க கண்டுபிடிப்போம் சொன்னாங்களே, எனக்கு நீங்க வெளிப்படுத்தலாண்டவரே ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அதனால இது சொல்றது, தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு இளைப்பாறப்படினார். ஒரு ரெஸ்டிங் பீரியட் வேணும்னா, உங்க லைஃப்ல ஒரு ரெஸ்டிங் பீரியட் இருக்கணும்னா தேவனுடைய சமூகத்துல ரெஸ்டிங் பீரியட் வேணும். தேவனுடைய சமூகத்துல நீங்க இளைப்பாறி உட்கார்ந்தீங்கன்னா, பரிதவிச்சுட்டு இங்கே அங்கேயும் ஓடிட்டு அதை இதை பார்த்துட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல கர்த்தரிடத்துல வந்து உட்காந்து, உங்களால முடியல, எப்போ நம்மளால முடியலையோ, நம்மளால எப்போ முடியலன்னு நல்லா தெரியுதோ, நேராக போய் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடும். கர்த்தாவே எங்களை காப்பாற்றுங்க, எங்களால் முடியலான்றவரே எங்களுக்கு உதவி
செய்யுங்க, எங்க பலத்தை ஒண்ணு முடியல, உங்களுடைய கிருபையில ஏதாவது செஞ்சாதான் உண்டு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அவர்கிட்ட போய் நின்றணும். அவர் நமக்காக யாவையும் செய்வார். இங்க சொல்லும்போது சுற்றுப்புறத்தார் எங்கிலும் யுத்தம் இல்லாமல் மீண்டும் அமைதிப்படுத்துகிறார். முதல்ல அவன் கர்த்தரை தேட வைராக்கியமா இருந்தா, இளைப்பாறுதலை கொடுத்தா, பட்டணங்களை கட்டினா, தாழ்பாளர்களை போட்டா, வீட்டை பத்திரப்படுத்தினான், எல்லைகளை பத்திரப்படுத்தினான். போன வாரத்துல நீங்க அர்த்தம் பார்த்தீங்க. இப்போ இன்னும் வைராக்கியமா இறங்கி நின்று கர்த்தரை தேடுகிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறாரு? சுற்றுப்புறத்தார் எல்லாரிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாறப்படுகிறார். டபுள் ரெஸ்டிங், ஏற்கனவே கொடுத்த ரெஸ்ட்டை விட எக்ஸ்ட்ராவா ரெஸ்ட் கொடுக்கிறாரு. இந்த தேவனுடைய மேல வைத்த இந்த வைராக்கியம் அடுத்த வருஷம் சொல்லிட்டு அவங்க ஆசா தாயாகிய மாகாளியின் ராஜாத்தியாராதபடிக்கு எதுக்காக தோப்பில் அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளியின் ராஜாத்தியாராதபடிக்கு ஆசா விலைக்கப்பட்டு அவருடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து எதிர்ப்பு நாட்டை சுற்றி எடுத்து போட்டார். அம்மான்னு வாக்கியது இல்லை, தேவனை தேடல் வரும்போது எப்படி வைராக்கியம் வைப்ப சொன்னா, இவ்வளவு இழைப்பாளர் கொடுக்கிற தேவன், இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த இந்த தேவனுக்காக நம்ம வைராக்கியமா வாழ போற முடிவு பண்றாங்க. அம்மாவா இருந்தாலும் கூட சரி, தேவனை வேண்டான்னு வாழக்கூடிய வாழ்றது அம்மாவா இருந்தாலும் வேண்டான்றான். அதுக்காக எல்லாம் அம்மா விட்டுட்டு ஓடி போயிருங்க, அம்மாவே தேவையில்லை அப்படின்லாம் சொல்றது இல்லை. இப்ப என்னன்னா ரட்சிப்புக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. பாருங்க, தேவனை தேடாதவங்க கொலை செய்யணும் தான், ஆனா அம்மாவை கொல்லல, வேணான்னு அம்மா ஒதுக்கி வச்சாங்க. கொலை செய்வ கற்றுக் உயிர் போறதுனால கர்த்தருக்கு என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு ஒண்ணு கிடையாது. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுனால கர்த்தருக்கு மகிழ்ச்சி. ஒருவனுக்கு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதுதான் அவனுக்கு ஆச்சு, அது சந்தோஷம். அதனால சொல்ற வார்த்தையில அப்படி லெட்டர் எடுத்து போறதில்லை. எப்படி எந்த அளவுக்கு உடன்படிக்கை பண்ணாங்கன்னா, நான் சாக கூட ரெடி, ஆனா கர்த்தரை தான் தேடுறேன், அப்படி உடன்படிக்கை பண்றாங்க கர்த்தரோட. ஆனா அப்படி நின்று கெட்டு போனாங்களா சுற்றியுள்ள இளைப்பாறுல கொடுக்கிறாங்க. 17 வருஷம் மேடைகளோ இஸ்ரவேல் அரட்டப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவர் நாட்கள் எல்லாம் உத்தமமாக இருந்தது. எப்படி இருந்ததா? ஆசாவின் இருதயம் அவன் நாட்களிலே உத்தமமாய் இருந்தது. அப்படின்னா அவன் நாட்களில் அவன் உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல முழுவதும் கர்த்தருக்கு உத்தமமா இருந்தான். என்ன பாருங்க, நல்ல உயரத்துல இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பத்தி பார்த்தோம். நல்லா வந்தாரு, ஒரு 50 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தாரு, ஆச்சரியம் பண்ணாரு. அதுக்கப்புறம் மண்டகதி பிடிச்சு போச்சு, குஷ்ரோகம் வந்து கடைசி வரைக்கும் குஷ்ரோகியான்னு செத்து போயிட்டான். அவன் எவ்வளவு டெக்னாலஜி கொண்டு வந்தான், யுத்தத்தில் என்னென்னா இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்தான்லாம் யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. கடைசியில் என்ன, அவனுக்கு வந்து குஷ்ரோகத்தை தான் கடைசி வரைக்கும் பேசினாங்க. அவனை வந்து வைக்க வேண்டிய கல்லறில் கூட வைக்கல, ஒரு தனியாக ஒரு இடத்துல தூக்கி போட்டு ஒரு வீட்டில் வச்சுட்டாங்க. ராஜாவாய் அரண்மனையில் இருக்க வேண்டியவனை ஒரு சின்ன வீட்டில் உட்கார வச்சு செத்ததுக்கப்புறம் ஒரு வெளியில் இருக்க வேற கல்லையில் வச்சுட்டாங்க. பிதாக்கள் கல்லையில் கூட வைக்கிறார், குஷ்ரோகியா இருந்ததுனால. கல்லறையில் குஷ்ரோகின்னு இருந்தாங்க. எப்படி வாழ்ந்தோன்னு இல்லை, 52 வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா கடைசி நிமிஷத்தில் செய்யக்கூடிய சின்ன தவறுகள் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை அழித்து போடும், திருடி போடும். அப்பயும் பார்த்து மனம் திரும்பல, திரும்பி தான் கத்த மனுஷிருப்பார் இல்லையா? இவனுக்கு எது தெரியும்? இந்த மனுஷனுக்கு மிரியாமுக்கு தேவன் செய்தது தெரியும். மிரியாம் வந்து மன்னிப்பு கேட்கிறான், அவனுக்கு ஜாப் பண்றான், மோசையும் ஜாப் பண்றான், அவனுக்கு சுகமாயிருது. கொஞ்ச நாள் தான் உடம்பு சரியில்லாம இருந்தா, அந்த குஷ்டோகத்திற்கு ஊருக்கு புறமா இருந்தா சொல்றான், நான் காரியத்துக்கு கூட இப்படிலாம் இருக்குதான் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவன் வந்து இந்த மாதிரி என்னவே உனக்கு வரக்கூடாது, நான் அதை வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. திரும்ப சேர்த்துக்கிறாருல்ல. இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கணும்? உஷியா கர்த்தருக்கு வந்து சரண்டர் ஆகிக்கணும். ஆண்டவரே, நான் செய்யக்கூடாததை என் புத்தி பெசகளை செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லியிருந்தா கர்த்தர் நிச்சயமா என்னை குணமாக்கி மீண்டும் சிங்காசனத்தை உட்கார வைத்திருப்பார். வேற அப்பவும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே திரும்பி வரல. அந்த வீட்டுல இருந்து அப்படியே இங்க அந்த ராஜா இவர்
15-19 சொல்லுது. ஆசா அரசாண்ட 35 வருஷம் மட்டும். எத்தனை வருஷம்? 35 வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா யுத்தத்தினால ஜெயிச்சு டிஃபீட்டே பண்ண முடியாத, தோக்காத ஒரு ராஜா மாதிரி இருந்தார். எதனால? கர்த்தரை தேடினார், கர்த்தர் வெளிப்பட்டார், முழு இதயத்தோடு தேடினார், ஆகவே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இப்ப அடுத்த ஒரு குத்தி பிரசங்க ஒரு வேலை நடக்குது. என்ன பிரசங்க? இஸ்ரவேல் ராஜா வந்து, இஸ்ரவேல் ராஜா யாரு? சகோதரன். ரெண்டன யூதா ராஜாவுக்கு யூதராஜ்யம் ஒரு ராஜ்யம், இஸ்ரவேலுக்கு 10 கோத்திரத்துடைய ஒரு ராஜா. ரெண்டன வாங்க மொத்தம் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள்ல ஒருவருக்கு ஒரு கோத்திரம், 10 பேருக்கு ஒரு கோத்திரம், ஒரு ராஜ்யம் இல்லையா? இப்ப இஸ்ரவேல் ராஜ்யத்திலிருந்து பாஷான்னு ஒருத்தர் வந்து ஆசா, அவர் பாஷா. இந்த பாஷா வந்து என்ன பண்றாரு? இவருக்கு எதிராக வந்து யார் எல்லாம் இருக்கவங்கெல்லாம் இவன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வாங்க, நல்லா கவனிக்கணும். ஆசா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா 1ஆம் வசனத்துல 15:9 பார்த்தா, அவன் யூதா கோத்திரத்துக்கு கன்னி ராஜ்யமா, யூதா கோத்திரத்துக்கு பென்யமீன் ஜனங்களையும் அவனோடு கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களுடைய சஞ்சரித்தவர்கள். அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துல வாழ வேண்டியவங்கள்லாம் அடைக்கலம் தேடி, இஸ்ரேல் தேசத்துல இருந்தவங்களாம் அடைக்கலம் தேடி யூதா தேசத்துல வந்து வாழ்றாங்க. அவங்க வந்து வாழ்றவங்களையெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றது. அப்படின்னா ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து அமைதலாக இருக்கக்கூடிய யூதாவை நோக்கி பயணப்பட்டு வர ஆரம்பிச்சாங்க. எப்படி சொல்லணும்னா, நீங்க சமாதானமா இருந்தா உங்களை தேடி ஒரு பெரிய கூட்டம் வந்து வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்தை போக விடாம தடுக்கிறதுக்கு ஒரு சோத்தை கட்டி எழுப்பிட்டா, இந்த இடத்த கிராஸ் பண்ணல, செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அடுத்து போக முடியும். அப்படி பட்டணங்களை கட்டி கோட்டை சோழ கட்டி இந்த கோட்டை இருந்து வெளியே போக மாட்டாங்க. நம்ம கிட்ட இருப்பாங்க அப்படின்னு இஸ்ரவேல் ராஜா யோசிக்கிறாங்க. இங்க இருக்க ஜனமெல்லாம் பாதுகாப்பா இருக்குது, சமாதானமா இருக்குன்னு எங்க போறாங்க? யூதாவுக்கு போறாங்க. எவனும் போக கூடாது, கோட்டை கட்டு, எல்லாம் கட்டி பெரிய பட்டணத்தை கட்டி விடு, வழி கேட்டெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலும் எவனும் வெளியே போக மாட்டான்னு கோட்டை கட்ட முயற்சி பண்ணான். உடனே நடக்க தவறுகளை பாருங்க. நம்முடைய சகோதரன் தான், ஆனா நம்ம கூட யாரும் வரக்கூடாதுன்னு நமக்கு விரோதமா உறவு சகோதரனோ சகோதரியோ, உங்க உடன் பிறந்தவர்களோ அல்லது உங்களுடைய பங்காளிகளோ உங்களுக்கு எதிராக ஒரு மனநிலையில வந்து உங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்யணும்னு யோசிச்சாங்கன்னா உங்கள்கிட்ட யாரும் வரக்கூடாது. நீங்க பெருசாகிட்டே போறீங்க, நீங்க பெருசாக இருக்கக்கூடாது, நல்லாவே இருக்கக்கூடாது, வெற்றிகரமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு விரோதமா வந்தா அப்ப என்ன பண்றது? முன்ன ஜெபம் பண்ணிக்கணும். கர்த்தாவே, நான் ஒண்ணு செய்யல, உங்க தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க எனக்கு துணை செய்ய மாட்டேன்னு ஜெபம் பண்ணிக்கணுமா இல்லையா? இவன் துணை செய்யணும் ஜெபம் பண்ணல. என்ன பண்றான் பாருங்க. ஆசா அரசாங்கம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வருஷம். ஆசா அரசாங்கம் 36ஆம் வருஷத்துல 35 வருஷம் சண்டை இல்லாம இருந்துச்சு. 36ஆம் வருஷத்துல பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் போக்கும் வரத்துமாயிராதபடிக்கு ராமர் யாரும் அங்க போயிடக்கூடாது. போறாங்க வர்றாங்க அப்படின்னா என்ன விட என் ராஜ்யத்தை விட அந்த ராஜ்யம் பெருசா போச்சு, போறாங்க கட்டுறாங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தில் கவனிக்கணும். அப்பொழுது ஆசான யாரு? இது வரைக்கும் 35 வருஷம் சக்சஸ்ஃபுல் அரசாங்க ராஜா. கர்த்தருடைய ஆலயத்தில் எங்கேயா? சர்ச்சில் இருந்தோம். ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷத்தில் இருந்து அவருடைய பொக்கிஷ சாலையில் சேர்த்து வச்சிருப்பானே அதுல இருந்தோம் வெள்ளியும் பொன்னையும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சிரியாவின் ராஜாவின் இடத்துக்கு காணிக்கை அனுப்பி, எனக்கு உமக்கும் என் தகப்படும் உங்களுடைய தகப்படும் உடன்படிக்கை உண்டு, இதோ வெள்ளியும் பொன்னும் அனுப்பினேன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோட செய்த உடன்படிக்கையை தள்ளி போடு என்று சொல்லி அனுப்பினார். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செய்தி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினார். அவர்களுக்கு விரோதமாக அவன் ஈயோனையும் தாளையும் ஆனேல் மாயையும் நப்தலி பட்டணங்கள் எல்லா பட்டணசாலையும் உரிய அடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை ஒழித்தார். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அணைக்கு கூட்டிக் கொண்டு போய் பாஷாவை கட்டின
ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவனால் அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினாங்க. அதை எடுத்து வந்து ஒரு பட்டணம் கட்டின கல் மண்ணை எல்லாம் எடுத்து வந்து இன்னொரு விட கட்டாங்க. இது இல்லையா பிரச்சனை? இது என்ன நடந்துச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவன் எதிராக வந்தான், சர்ச்சில் இருக்க காசு எடுத்தான், பேங்க்ல இருக்க காசு நடக்கிற மாதிரி ராஜா பொக்கிஷன் காசு நடத்தான். 2 காசையும் இன்னொரு ராஜாவுக்கு, யார் தமஸ்குக்கு, சீரியா ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுத்து ஆளுக்கு அனுப்பி, நீ வந்து சண்டை, நீ வந்து அவனை துரத்தி விடு. அவன் எல்லா இடத்துல பட்டணங்களில் வந்து விழுந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போன உடனே அவன் கட்டுறது நிறுத்திட்டான். இவன் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. எதிர்பார்த்தது நடந்துச்சு. கட்டுறது விட்டுட்டான். போய் அந்த கல்லால் எடுத்து வந்து 2 பட்டணங்களை கட்டிட்டான், 2 சிட்டியை பில்ட் பண்ணிட்டான். ஓகே, சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் அனானி வந்து பேசுறாரு, தீர்க்கதரிசி வந்து பேசுறாரு. அதுலதான் இதை சொல்றாரு. அக்காலத்திலே 7ஆம் வசனம் பாருங்க, 14:7. ஞான திசிக்காரனாக அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவரை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமலும், உன்னை சார்ந்து கொண்டதுனா உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் வந்தோம்னு சொன்னாங்க. நீ சார்ந்து கொள்ளாதனால் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினா, நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளல, நீ இன்னொரு ராஜாவை சார்ந்து கொண்ட, இன்னொரு மனுஷனை சார்ந்து கொண்டபடியா சீரிய ராஜாவின் ராணுவம் ஒரு கைக்கு தப்பி போயிற்று. இது எப்படி சொல்றது? ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன், ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாரு. சீரிய ராஜா என்ன சொல்றது? நீ கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தா இந்த சீரிய ராஜாவை உன் கையில் ஒப்பு கொடுத்துருப்பார், நீ ஜெயிச்சிருப்ப, நீ அவனுக்கு மேல இருந்திருப்ப. எப்படி எத்தியோப்பிய ராணுவம் வந்துச்சு, 10 லட்சம் பேர் வந்தாங்க, ஜெயிச்சாச்சு, அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துச்சு. இதே மாதிரி சீரிய ராஜாவையும் நீ ஜெயிக்கும்படிக்கு தேவன் துணை செஞ்சிருப்பார். நீ கர்த்தரை சார்ந்திருந்ததுதான். நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாம சீரியா ராஜா கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணு நீ கேட்டதுனால என்ன போச்சு? உனக்கு உதவி செய்தவன் இப்ப எப்படி ஆயிட்டான்? உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான் இல்லையா? நீ அவனை என்னுடைய ஒரிஜினல் பிளான், கர்த்தர் சொல்ல, என்னுடைய ஒரிஜினல் பிளான் சீரிய ராஜாவை உன் கையில ஒப்பு கொடுத்து உன்னை அவனுக்கு மேல ராஜாவா வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன போயிட்ட? நீ போய் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவன்கிட்ட எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி அவன்கிட்ட கையை நீட்டதுனால அந்த ராஜா தப்பிச்சிட்டான். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, நம்ம அப்படியே வாட்சிட்டு போய் போறது நல்லா கவனிங்க. இப்ப சீரியா ராஜாவுடைய ராணுவம் இவன் கைக்கு கீழே வந்திருந்தான். இப்படி சொல்லுங்க, சீரிய ராஜா இவன் போய் கர்த்தர் சொல்றாங்க, சீரிய ராஜாவின் ராணுவம் உன் கைக்கு தப்பி போயிட்டு இருந்தா. இப்ப யோசிச்சு பாருங்க, சீரியாவை ஆசா ஜெயிச்சிருந்தா சீரிய ராஜா ராணுவம் யாருக்கு அடிமை? சீரியாவின் ராஜாவை ஜெயிச்சிருந்தா ஆசா போய் சண்டை போட போயிருக்கான், சீரிய ராஜாவை கர்த்தர் மேல ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, இவன் போய் சீரிய ராஜாவத்தை ஜெயிச்சுட்டான் அப்படின்னா சீரியா ராணுவம் யாருக்கு அடிமை? ராஜாவும் அடிமை, அந்த தேசமும் அடிமை, ராணுவம் அவன் ராணுவம். இப்போ அவனுக்கு கீழே வந்துருச்சுன்னா அந்த ராணுவத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் எனக்கு அனுப்புறா, ஒரு யுத்தத்துக்கு போறேன்னா அந்த ராஜா மாட்டேன்னு சொல்ல முடியாது, அனுப்பிட்டான் ஆகணும். நான் தான் சொல்றேன், இலவசமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ராஜ்யங்களை, அந்த ராணுவங்களை நீ என்ன பண்ற? சர்ச்சில் இருக்கிற காசு எடுத்து கொடுத்து, பொக்கிஷசாலில காசு எடுத்து கொடுத்து நீ எனக்காக வந்து சண்டை போடு கொடுக்க. அப்படின்னா தேவ நோக்கத்துக்கு மாறா நம்ம செய்யும் போது, அதாவது கர்த்தருடைய இதை எடுத்தோ அல்லது நம்முடைய சொந்த பணத்தை எடுத்தோ அல்லது நம்ம சொந்த பணத்தையோ எதையோ பண்ணி நம்முடைய புத்தியை கூர்மையாக்கி எனக்காக யாரையா வந்து எனக்காக சண்டை போடும், எனக்காக ஒன்று பண்ணு நீங்க ஏதோ உள்ள ஆளை நுழைச்ச உடனே நினைச்சிங்கன்னா கர்த்தருடைய ஒரிஜினல் பிளான் டிஸ்டர்ப் ஆயிடும். என்ன சொல்றது நடந்தது? கர்த்தர் வந்து அவங்கள நீ ஒன்றும் இல்லைங்க, நீங்க அவங்ககிட்ட போய் கையேந்த போறீங்க. கர்த்தருடைய ஒரிஜினல் பிளான் அவங்க வந்து உங்ககிட்ட கையேந்தி நிற்கணுங்கிறது. நீங்க அவங்ககிட்ட கையேந்தி போய் நின்றுட்டீங்கன்னா என்ன ஆயிட்டீங்க? அவங்களுக்கு கீழே போயிட்டீங்க. அவங்க இப்படி கொடுக்குற இடத்துக்க நீங்க வாங்குற இடத்துல இப்ப சொல்லுங்க, கொடுக்கறவன் பெரியாளா வாங்குறவன் பெரியாளா? கொடுக்கறதான் பெரிய இல்லை. அவன் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டான்.
இல்லைங்க, நான் வந்து பணம் கொடுத்து தான் அவனை கூலி கொடுத்து இருக்கிறேன். காசு கொடுத்துட்டா அவர் என்ன சொல்றாரு, நீ காசு கொடுத்து கூலி கொடுத்த வேண்டியதில்லை, அவனே வந்து காசையும் கொண்டு வந்து செலவழிச்சு அவன் சாப்பாடு ராணுவத்துல செலவழிச்சு உனக்காக வந்து யுத்தம் பண்றதுக்கு நான் 2 மீன் வச்சிருக்கிறேன். நீ என்ன பண்ற, நீ அவகிட்ட போய் என் ஆலயத்தில் இருக்கிற பனிமுட்டுகளை எடுத்து உன் பொக்கிஷ சாலையில் பொருளெல்லாம் எடுத்து கொடுத்து உனக்காக உனக்கு கையில கொடுக்க வேண்டிய ஆளை நீ போய் கையேற்றி நின்று கெடுத்துட்டிய. இப்போ கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு மாறா செஞ்சிருக்கிறார். அந்த நேரத்தில் அது ரொம்ப சிம்பிளா முடியும். வேலை நடந்து சிம்பிள் வேலை முடிஞ்சதா, வேலை கட்ட முடிஞ்சது, வேலை கட்ட முடிஞ்சது. ஆமா, கட்டுறது நிப்பாட்டிட்டு மக்கள் போக்குவரத்து பிரச்சனை இல்லை, நல்லா கல் மண்ணெல்லாம் கிடைச்சது, வந்து 2 ஊரையே கட்டிட்டான், பட்டணத்தையே கட்டிட்டான். அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. வேலை கட்ட நினைச்சா அது நடந்தது. ஆனா இப்படி சொல்லுவாங்கல்ல, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் ஆபரேஷன் சக்சஸா முடிச்சுட்டான், அவனை தடுத்து நிறுத்திட்டான், கொண்டு வந்து வீட்டை பெரிய பெரிய பட்டணங்களை கட்டிட்டான். அது நம்ம சக்சஸ்ஃபுல். ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வராது, இவனுக்கு ஆபரேஷன் பண்றது. ஆவியார் வந்து பேசுறாரு, எப்பா அந்த ராணுவம் ஊக்கையில கொடுக்க வேண்டிய ராணுவம் அநியாயமா சீரிய ராணுவம் ஊக்கைக்கு தப்பிச்சு போயிடுச்சப்பா. நிறைய சமயங்கள்ல நம்முடைய சொந்த மூளை அறிவை பயன்படுத்தி நம்ம எதிராளிகிட்ட போய் கையேந்து நிற்கிற நிலைமைக்கோ, அல்ல எதிராளி கிட்ட போய் தாழ விழுகிற நிலைமைக்கோ, எதிராளியை வந்து ஒத்தாசைக்கு கூப்பிடுற நிலைமைக்கோ நம்மள தேவனாய் கர்த்தர் அனுமதிக்கிறது. அவனை வந்து கர்த்தர் உங்ககிட்ட உப்பு கொடுப்பாருன்னா, உங்ககிட்ட உப்பு கொடுத்து யோசிச்சு பாருங்க. இப்போ எத்தியோப்பிய ராஜா வந்தாங்க, பெரிய சிலைய 10 லட்சம் பேர் வந்தாங்க, துரத்தி விட்டாங்களா. இப்ப இந்த எத்தியோப்பிய ராஜாவுக்கு திரும்ப பார்த்தா பயம் இருக்குமா இருக்காங்க, இங்க வரணும்னா என்ன. அப்புறம் 10 லட்சம் பேர் துரத்துறவனுக்கு கர்த்தர் நம்புறான். 10 லட்சம் பேர் துரத்துறான். இஸ்ரேல் தேசத்துல 10 லட்சம் பேர் இருக்காங்க ராணுவம். இஸ்ரேல் தேசத்துல 10 லட்சம் பேர் ராணுவம் இருக்காங்க. கர்த்தரால இதை செய்ய முடியாதா? நம்ம நினைப்போம் நம்ம எதிராளிய நம்மளை விட நம்ம எதிராளியை ஜெயிக்கிறதுக்கு நம்மளை விட பலமானவன் யாருன்னு ஆள தேடுறோமே. நான் எப்படி கேட்கிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமசாலியா உங்களோடு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு போனாரு, அவரையே முன்னாடி நிற்கிறேன். சொல்ற நீ என்ன சார்ந்து கொண்ட போது இவ்வளவு பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்தேன், 10 லட்சம் பேர் ஜெயிக்க உதவி செஞ்சேன். அது 8ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரைகளும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா. 10 லட்சம் பேர் இருந்தாங்களப்பா. நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போது உபதத்தையில் ஒப்பு கொடுத்தாரே. நீங்க கர்த்தரை நம்பினப்போ, கர்த்தரை சார்ந்து கொண்டப்போ, அன்றவர் உங்களுடைய சார்பில் உங்களுடைய நாமத்துல அப்படிதான் ஜெபம் பண்ணாரு. 2ஆம் வசனம் 15 இருக்குல்ல, 15 14 ஆசாப் தேவனாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்வதற்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிற்கும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். நாங்கள் பெரிய சேனைக்கு முன்னாடி உங்களுடைய நாமத்தில் வந்திருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, என்ன நம்பிக்கை இல்லை, இந்த யுத்தம் என்னோட யுத்தம். கர்த்தரை நம்பினா கர்த்தர் யுத்தம் செய்வார். மனுஷனை நம்பினா கர்த்தரும் உங்களை கைவிட வேண்டியது. அதெல்லாம் முன்னாடி சொல்றேன், நீங்க கர்த்தரை தேடினா, நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோட இருப்பார். நீங்க அவரை தேடினா உங்களுக்கு வெளிப்படுவார். தேடினாக்க வெளிப்பட்டார். இப்ப ஏன் தேடல? 35 வருஷம் என்ன நடந்துச்சு? 15ஆம் அதிகாரம் 10ஆம் வருஷம் சொல்றது, ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் அந்த விஷயம் நடக்குது. 15ஆம் வருஷம் இந்த விஷயம் நடக்குது. 19ஆம் வருஷம் சொல்றது, அது 14, 15, 19 ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம், 20 வருஷம் ரொம்ப அமைதியா இருந்தாலும் குத்திக்கிட்டு இருந்துச்சு. 20 வருஷம் யுத்தம் இல்லாம அமைதியா இருந்த உடனே யார் வந்து ஹெல்ப் பண்ண நமக்கு மறந்தே போயிடுச்சு. அதனால 36ஆம் வருஷத்துல வேலையை ஆரம்பிக்கிறார். செஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து ஞானதிஷ்டிக்காரன் மூலமா பேசின உடனே நல்லா கவனிங்க, 19ஆம் வருஷம் 9ஆம் வருஷத்துல சொல்றாரு,
நீ அதாவது 7வது வசனத்தை 16:7 சத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜாவின்றாலும் உன் கையில் தப்பி வச்சுக்கோல. உன் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஆள் எஸ்கேப் பண்ணிட்டார். நீ சார்ந்து கொண்டபோது ஜெயிச்ச. இப்ப ஏன் நீ சார்ந்து கொள்ளாம போன? அந்த ராணுவம் உன் கையில் தப்பி போயிடுச்சுன்னு சொன்னது மட்டும் இல்ல, 9வது வசனம் சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம எதிர்த்தோடு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறது. யாரா இவனை தேடுவான்னு அவர் தேடிட்டு இருக்காரு, உனக்கு தெரியலையா சொல்லிட்டு இந்த விஷயத்த மதி இல்லாதவரை முட்டாத்தனம் பண்ணிட்டப்பா சொல்ல முடியல. நான் முட்டாத்தனம் பண்ணிட்டேன், ஒரு விஷயத்துல தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன், தப்பா செஞ்சுட்டேன், லேட்டா தான் தெரியுது எடுத்தது தப்பான டெசிஷன். இந்த விஷயத்துக்கு மதி இல்லாத ஆகையா இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க, யுத்தங்கள் நேரிடும். கர்த்தரை சார்ந்து கொள்ளாம ஒரு ராஜாவை சார்ந்து கொண்டது நிமித்தம் யுத்தங்கள் நேரிடும். அப்ப நீங்க நிறைய சமயத்தை உங்களுடைய லைஃப்ல கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வச்சா நமக்கு யுத்தங்கள் வருவது தவிர்க்கவே. Men cannot replace God. மனுஷங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களா இருந்தாலும் கூட, எவ்வளவு பணபலம் படைபலம் படைத்தவர்களா இருந்தாலும் கூட, அவர்கள் தேவனுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. உங்க வீட்டில் நல்ல சக்சஸ்ஃபுல்லாக வாழ்கிற பிள்ளைங்க, கணவர் மனைவி யார் வேணா இருக்கலாம், நல்லா சம்பாதிக்காங்க, இவங்களால தான் அந்த வீடே நடக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அவர்களை சார்ந்து கொள்ளாது. தேவன் அவர்கள் உபயோகிக்கிறார், அவ்வளவுதான். தேவன் அந்த குடும்பத்திற்கு அவர்களை உபயோகிக்கிறார், அவர்கள் மூலமாய் தேவன் போஷிக்கிறார், வாழ்க்கையை நன்மைப்படுத்துகிற ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகளோ உங்கள் கணவனோ மனைவியோ யாரெல்லாம் சம்பாதிச்சு வெற்றிகரமாக முன்னேறி வந்தாங்கன்னாலும், உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுவேன்னு உங்கள் உறவுக்காரங்க யாராவது மாமனோ மச்சானோ பெரியப்போ சித்தப்போன்னு உறவுக்காரங்க யாரெல்லாம் சொல்லி உங்களை படிக்க வச்ச வாழ்க்கைப்படுத்தி இருந்தாலும், உங்களுக்கு நன்மை செய்தாலும் வேலை வாங்கி கொடுத்துருந்தாலும் நன்றியோடு இருப்பது தவறல்ல. ஆனால் கர்த்தருடைய இடத்தை யாருக்கும் ரீப்ளேஸ் பண்ண ஒப்பு கொடுக்கணும். கொடுத்தோம்னா நமக்கு அங்கேதான் யுத்தம் ஆரம்பிக்கும். நம்மளோட லைஃப்ல யோசிச்சு பாருங்க, நீங்க திரும்ப பின்னாடி ஒரு பேக்வர்டு போய் பாருங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இல்லை, பேக் ஃபார்வர்டு போயிட்டு என்னெல்லாம் நடந்தது, எங்க நமக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, எங்க இந்த சவால்கள், காரணம் என்ன நீங்க அழைச்சி பாருங்க. நாம ஏதோ ஒரு பெரிய பணத்தை தோண்டி விட்டுருப்போம். இப்ப அது கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மன்னின்னு சொன்னா கர்த்தருக்கு இறக்க மாட்டேன், நாம அந்த இடத்துல தூக்கி எடுப்போம். இங்க சொல்றாரு, இந்த விஷயத்தை முட்டாள்தனமா செஞ்சுட்டீங்க. எனக்கு இது முதல் கொண்டு போது யுத்தம் இல்லாம 20 வருஷம் இருந்துச்சு, மொத்தம் 35 வருஷம் அரசாங்கம். முதல் வருஷத்துல இருந்து கர்த்தர் தேடினா இழைப்பாக கொடுத்தார். 15 வருஷம் யுத்தம் இல்லாம இருந்தது. 15 வருஷத்துக்கு அப்புறம் யுத்தம் வந்துச்சு. அந்த யுத்தத்துல ஜெயிச்சான். ஜெயிச்ச உடனே கர்த்தர் மொத்தமா ஜனங்களோட சேர்த்து அர்ப்பணிச்சுட்டான். அர்ப்பணிச்சப்ப இன்னொரு 20 வருஷம், மொத்தம் 35 வருஷம் யுத்தம் இல்லாமல் அமைதியான ஆட்சியை செய்தவன். ஒரு சின்ன தவறு நல்லா கவனிச்சுக்கங்க, என்னங்க பண்ணிட்டான், இது ஒரு பெரிய குற்றமா இருந்தா அப்படின்னு நமக்கு குற்றம் தாங்க. எது குற்றம் தெரியுமா? பிரச்சனைங்கன்னா கர்த்தருடைய ஒரிஜினல் பிளான டிஸ்டர்ப் பண்ணி வருது. கர்த்தருடைய ஒரிஜினல் பிளான இவங்களுக்கெல்லாம் மேல நீ ராஜாவா இருக்கணும், மேல இருக்கணும். நான் யோசிக்கிறேன், நீ என்ன பண்ற, அவங்ககிட்ட போய் கையேந்தி அவனை கோயிலுக்கு காப்பாத்திட்ட. இதை கரெக்டா? இது எப்படின்னா, உன் கீழே இருக்க வேண்டிய உனக்கு மேல இருக்காங்க. எத்தனை பேர் நம்ம அப்படி மேலே வச்சு விட்டோம்? யோசிப்போம். நம்ம லைஃப்ல நமக்கு கீழே இருக்கணும் தேவன் வைத்திருக்கிற ஆட்கள்லாம் தூக்கி மேலே எத்தனை பேரை வச்சு விட்டுட்டோம். யாக்கோபு எல்லாரோட மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்டான், மனசாவுக்கு ஆசைப்பட்டான். ஏமாற்றி அண்ணன் கிட்ட முதல் சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினான், ஒரு எக்ஸ்ட்ரா பங்க. அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கினான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வந்து அவனுக்கு பெருசாக சக்சஸ்ஃபுல்லாக வரல. கடைசியில் கர்த்தர்கிட்ட கடைசியில் வந்து கர்த்தாவே நீ ஆசீர்வதித்தவனுடைய போக விட மாட்டேன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நிரந்தரமா இருந்தது. ஆனா அண்ணன் கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினான். ஆனா அண்ணன் வந்து அதே ஊர்ல தான் அந்த ஊரை விட்டு ஓடி போய் வாழ்ந்துட்டு. அண்ணன் எந்த இடத்துல தான்? அதே இடத்துல தான் இருந்தான். அண்ணன் ஓடி போகல, ஏமாத்தி வாங்கினே அந்த இடத்துல ரொம்ப நாள் வாழ முடியாது, ஓடித்தான் திரும்பி வந்தான். வந்த பெண்ணு நடந்தது, அண்ணன் மாதிரி நல்லா அண்ணன் நான் தேடி வர்றான். ஆனா அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசை தெரியுமா? நீ அவனுக்கு சேவித்து என்னது, அப்பயே ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதமா இருக்கும் போதே உன் சகோதரனை சேவித்து உன் கையில பட்டை தான் நீ குறைச்சிக்கணும்.
அப்படின்னா கர்த்தர் வச்சுட்டாரு. இது மாதிரி யோசிங்க, போய் நேர போய் யாக்கோபு ஊருக்கு வந்தவொடனே போய் அண்ணன் காலில் விழுந்து, அண்ணனை காப்பாற்றுன்னு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அண்ணனை காப்பாற்றணும் நினைக்கிற அண்ணனுக்கு வெகுமதிகளை கொடுத்தாங்க. அண்ணனுக்கு முன்னாடி வெகுமதிகளை கொடுத்து ஆட்கள் அனுப்பி அவங்க அண்ணனை சமாதானப்படுத்துகிறான். என் தம்பி வரும்போது சும்மா வரல, நிறைய கொடுத்துருக்குறான். இப்ப கொடுக்குற இடத்துல இது வரைக்கும் அவங்ககிட்ட பிடுங்கிதான் பழக்கம். எப்படி இது வரைக்கும் பிடுங்கிதான் பழக்கம், கொடுத்து அனுப்புறானே. பிடுங்கிறவங்க இருக்கிறவங்க கூட கத்த கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் அவன் கொடுத்து அனுப்புறான். கொடுத்து அனுப்புன உடனே என்கிட்ட எப்பயுமே பிடிக்கிட்டு போனான், எல்லாத்தையும் என்கிட்ட பிடிக்கிட்டு போனான். இப்ப என்னமோ என்கிட்ட ஏதோ கொடுக்குறானே, எனக்கு ஏதோ எனக்கு அதை கொடுக்குறவன் பெரிய ஆளுங்க. அதனாலதான் யாக்கோபு ஆசீர்வாதமான மனிதனா எங்க யோசிங்க. கைக்கு கீழே வர வேண்டியால உனக்கு நீ மேல வச்சுட்ட. இது முதல் என்னாகும் உனக்கு யுத்தங்கள். அதான் என்னன்னா, மனுஷனை மேல வைக்கல, மனுஷனை வைக்கல, தேவனை ரீப்ளேஸ் பண்ணிட்ட. சொல்ற புரியுங்களா? நீ ஒரு ராஜாவும் உனக்கு மேல வச்சிருந்த, அந்த நான் இருக்க வேண்டிய இடத்தை இறக்கிட்டு அந்த ராஜாவத்துக்கு வச்சுட்டேன். முன்ன என்ன சார்ந்த வெற்றியை கொடுத்தேன், மனுஷனை சார்ந்த வெற்றி கிடைச்சது. ஆனா இதுக்கப்புறம் தொடர்ந்து யுத்தம் நடக்கும். எங்கெல்லாம் எடுத்து காசு கொடுப்பேன், எங்கெல்லாம் காசு இனிமேல் எடுத்து கொடுப்பேன். கையில காசு இல்லாம, பண்டகை சார்ந்த காசு இல்லாம, சர்ச்சில் கோயிலில் இருக்கிற காசு வரைக்கும் எடுத்து கொடுத்தீங்கள. இனிமேல் ஒவ்வொரு தடவை யுத்தம் வரும். எங்க இது பார்த்து கொடுப்பேன் கேட்கறாங்க. அப்புறம் கர்த்தருடைய பரிசுத்தமானவர்களை எடுத்து, பரிசுத்தமான பொருள்களை எடுத்து ராஜாக இன்னொருத்தர் அசீரி ராஜாக கொடுத்தா, அந்த பாத்திரங்களும் அந்த பொருள்களும் அந்த தங்கமோ பொருளோ வெள்ளியோ எப்படி அங்கே கையாளப்பட்டு வச்சுங்க. பரிசுத்தமானதை பரிசுத்தமாக பார்ப்பாங்க. அதனுடைய மகத்துவமும் மேன்மையோ தெரியுமா? ஆலயமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும் சரி, தேவனுடையவைகளை எடுத்து அல்லது தேவன் நமக்கு கொடுத்திருக்கவைகளை எடுத்து நமக்கு தேவையில்லாதவைகளுக்கு செலவழித்து நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இங்க சொல்ற இதுபோதும் யுத்தம் நடக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல 14:10 அதில் தான் ஆசா ஞான திருஷ்டிக்காரர்கள் சேர்ந்து கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தான். இதல்லாமல் அக்காலத்திலே ஜனங்களுக்கு ஸ்தலங்களுக்கு சில குரூரமாய் நடப்பித்தான். எப்படி ஆகி போச்சு? நல்லா ஜனங்களை சந்தோஷமா நடத்திட்டவன் கொடுமைப்படுத்துறவன மாறிட்டான். வந்து அறிவுரை சொல்ல வந்தா அந்த தீர்க்கதரிசியை தூக்கி ஜெயில போட்டு வச்சுட்டான். 12ஆம் வசனம் பாருங்க. ஆசா அரசாண்ட 32ஆம் வருஷத்துக்கு தன் கால்கள் வியாதி கண்டு அவன் மிகவும் முக்கியமடைந்து அவன் தன் வியாதியும் கத்தரை அல்ல பரிகாரியிலேயே தேடினான். மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணதுனால என்ன நினைச்சு? ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷம், 4 வருஷத்துல 4 வருஷம் சொல்ல முடியாது, 36 சண்டை ஆரம்பிக்குது. 36 ஒரு தவறு பண்ணது, 39 அவருடைய எல்லாம் முடிஞ்சுது. 39ஆம் வருஷத்துல கால்கள் வியாதி கண்டு அவர் முகம் கொடுமா இருந்தது. அவர் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினார். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷம் வந்து தன் பிதாக்களோட நித்திரை எழுதினார். 2 வருஷம் வியாதி கொடுமையாது, வியாதியினால செத்து போயிட்டான். இதுல நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி உலகத்தை சொல்ற கதைகள். இது மாரல் என்னன்னா, இதுல சத்தியத்தை என்ன கற்றுக்கிறது? மாரல் ஸ்டோரி கிடையாது. இது சத்தியத்தை என்ன எழுதி கொள்றோம்னா, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்த கர்த்தருக்கு பதிலாக இன்னொரு மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணா, கர்த்தரை தள்ளிட்டு மனுஷனை ரீப்ளேஸ் பண்றோம். அதனாலதான் சாமுவேல் கிட்ட சொன்னாரு, ஜனங்கள் நான் அவர்களை ஆள வேண்டாம் என்றுதான் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கேட்கிறார். என்னவா? எங்களுக்கு எல்லாரும் மாதிரி ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. எது கேட்டாங்க? நான் அவர்களை ஆளக்கூடாது, எனக்கு பதிலாக ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. அதனால கவலைப்படாதான் செஞ்சது. அவர் சொல்லும் போது அவர்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லல, நான் அவர்களை ஆள வேண்டாம் என்ன தள்ளிட்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்துறாங்க. இப்ப அங்கதான் அந்த தேவனை கூப்பிட்டா தேவனுக்கு யுத்தம் பண்ணாரு, வெற்றியை கொடுத்தாரு. தேவனை கூப்பிட வேண்டிய இடத்துல ஒரு மனுஷனை கூப்பிட்டா, மனுஷனை கூப்பிட்டா
அங்க முன்னாடி தேவனை கூப்பிட்டப்ப எவ்வளவு காசு கொடுத்து வச்சான்? ஒண்ணும் கிடையாது. விசுவாசம் அவருடைய வல்லமை கொண்டு வந்து வேலை செய்ய வச்சது. ரைட்டா? அவனை நம்பின நம்பிக்கையும் நம்பிக்கைக்குரிய அறிக்கையும் அவனுக்காக பெரிய யுத்தத்தை கற்று வந்து செய்யும்படியே செய்தது. நம்மை பற்றி உத்தம எதிர்மன்றவர்களுக்கு நம்முடைய வல்லமை விளக்கப்படும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிற கண்களை நோக்கி பார்த்து ஒரு விசுவாசத்தை பார்த்தது. ஆண்டவர் உண்மை யாரும் ஜெயிச்சிடக்கூடாது ஆண்டவர், இவரை மேல வச்சு இவரை ராஜாவா வச்சு இந்த ராஜ்யத்துக்கு நீதான் ராஜா, உண்மை யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஜெயம் கிடைச்சது. ஆனா அதே மனுஷன் ஒரு ராஜாவை சார்ந்து கொண்ட போது என்ன பண்றான்? தேவன் அந்த ஸ்தானத்தில் இருந்தார். 35 வருடம் அமைதியான ஒரு ராஜரிகம் கிடைச்சது. ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வந்தான். ஒரே ஒரு யுத்தம், அதுல ஒரு முட்டாள்தனமான தீர்மானம் எடுத்தான். அந்த ராஜாவை போயிட்டான். ராஜாவை தூக்கிட்டு ராஜாவை வச்சுட்டான். இப்ப என்ன நடந்தது? தேவன் இருக்க வேண்டிய இடத்துல சீரிய ராஜா. அதனால கர்த்தர் சொன்ன, இது முதல் உனக்கு யுத்தங்கள் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் தேவன் இருக்க வேண்டிய இடத்துல யாரையாவது எதையாவது எந்த பொருளையாவது பணத்தையாவது எதையாவது ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுக்குரிய தாக்கங்கள், அதுக்குரிய தாக்குதல்கள், அதுக்குரிய மோசங்கள் ரொம்ப தேவனை ரீப்ளேஸ் பண்ணதுனால சுபாவம் மாறி போச்சு. நல்ல கவனிங்க, சுபாவம் மாறி போச்சு. அறிவுரை சொல்றவங்களை எதிர்க்கிறாங்க. அறிவுரை சொல்றவங்களுக்கு ஜெயில போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, வியாதி வந்துருச்சு. வியாதியை கூட எப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கல ஆண்டவரே, என்னை குணமாக்க மீண்டும் என் ஸ்தானத்தை திரும்ப கொடுக்க ஆண்டவர்னு கேட்டிருந்தா கண்டிப்பா கர்த்தர் குணமாக்கி மீண்டும் அவருடைய ராஜாவுக்கு வச்சிருப்பார். வேதம் சொல்றது, தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே கேட்கும். மருந்து கிடைக்குமா? அங்க போன டாக்டர் சரியா பார்ப்பாரா? இந்த டாக்டர் நல்லா பார்ப்பாரா? இப்படின்னு தான் சுத்திட்டு இருக்காங்க. பாருங்க, 35 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்த வாழ்க்கை செய்த ராஜ்யம் 3 வருஷம் ஒன்று போச்சு. 41 வயசுல 41வது அரசாட்சி வருஷத்துல மொத்தமா வியாதியில் செத்தே போயிட்டான். 1 வருஷம் தப்பு நடந்தது. யுத்தம் வரும்னு சொன்னாரு. 4, 5, 6 வருஷத்துக்குள்ள 36 ஆரம்பிச்சு 41க்குள்ள அவன் லைஃப் மொத்தமும் முடிச்சு போச்சு. நம்முடைய சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்பேன், வாழ்க்கையின் நீளம் என்பது, நீடித்த நாட்கள் என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படுதல்களும் அவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை தொடர்ச்சியா காத்து கொள்வதில் இருக்கு. நம்முடைய போக்கஸ் மட்டும் எப்பயுமே மாறட்டும். மனுஷன் மேல போகவே, மனுஷனை எந்த வகையிலும் ரீப்ளேஸ் பண்ணவே கூடாது. கர்த்தருடைய இடத்துல நான் என்னங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றதுக்கு அவங்ககிட்ட கேட்டீங்க, நீங்க அவங்ககிட்ட கேட்கறீங்க, அவங்க தேவன்கிட்ட கேட்டுக்கணும். முதல்ல கேட்டுக்கணும். கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு பாருங்க. ஆமென். ஆகவே கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல